ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பல்லாவரம் சந்தை போயிருந்தோங்க. அங்கே வந்து இந்த பெரிய சைஸ் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று பார்த்தோம். ஸோ பார்த்ததுமே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது, இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளால் வந்து இதை பறக்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து மிஸ்ஸிங்கு. ஆனால் அவர் கொடுக்கும்போது நல்லா ரிமோட்டு, சார்ஜரு எல்லாமே கொடுத்தாரு. செக் பண்ணி பார்த்ததில் இது வந்து பேட்டரி ப்ராப்ளம் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபலர் பிளேடு கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன பார்ட்ஸ் ஒன்று மிஸ்ஸிங்கு. இந்த பக்கம் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அதோடைய பேலன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது தாங்கி பிடிக்கிறது. ஸோ அது இல்லை. அதுக்கப்புறமா வந்து பேட்ரி வந்து போயிருந்ததுங்க, ஒரு மாதிரியாக உப்பிரிச்சு. அதை தவிர்த்து இதில் வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம வந்து பேட்ரி ஃபஸ்ட்டு மாற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சேம் பேட்ரி இல்லைங்க. ஆனால் 3.7 வந்து 2 பேட்ரி வாங்கிட்டு வந்தேன். ஸோ கம்மி ப்ரைஸில். இது வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா 800 900 கிட்டே இருந்தது. 7.4 வோல்டேஜ் பேட்ரி. ஸோ நம்மக்கிட்ட இருந்த 3.7 பேட்ரி 2 எடுத்து சீரீஸில் கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம பறக்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இது நம்ம வந்து பேட்டரி செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுமே வந்து ஹெலிகாப்டர் வந்து ஆன் ஆகிடுச்சிங்க. ஸோ ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பிளேடு வந்து தாங்கி பிடிக்கிற ஒரு சின்ன பார்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் சொன்னோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம ஒரு பழைய பிளாஸ்டிக்கை எடுத்து அதுலேருந்து கட் பண்ணி ஸோ அதே மாதிரி செஞ்சு வந்து அந்த ப்ரொஃபலர் பிளேடில் வந்து மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2-3 வாட்டி ட்ரை பண்ணோம், சரியாக வரலை. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இது 3D பிரிண்டிங்கில் செஞ்சால் வந்து கரெக்டாக வருங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போது பேசிக்காக இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பண்ணோம். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குங்க. டெயில் ரோட்டரில் இருக்க மோட்டர் வந்து சுற்றலை. ஸோ அதுக்கு போகிற கனெக்ஷன் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த கனெக்ஷனை வந்து ரெடி பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா டெயிலில் இருக்க மோட்டர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்படின்னா வந்து இது நம்ம பறக்க வச்சு பார்த்துடணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைங்க. சரி, இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிற ஹெலிகாப்டர் நம்ம வாங்கினோன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 6000 மேலே போயிடும். ஸோ பல்லாவரத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரம் ஓடுது, அதுக்கப்புறமா வந்து அப்படியே நின்றுடுதுங்க. ஸோ மறுபடியும் சிக்னல் வர மாட்டேங்குது. ஸோ வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்ட்டு இந்த டிரான்ஸ்மிட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுலேயும் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அந்த ப்ரொஃபலர் பிளேடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஓட விட்டு பார்த்தேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓடுது, அதுக்கப்புறமா ஆஃப் ஆகிடுது. கைஸ், ஃபைனலாக வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ரிசீவரில் இருக்க சிக்னல் ஒயர் வந்து உள்ளே கட் ஆகிருந்தது. ஸோ அதை நம்ம வந்து திரும்பவும் எடுத்துகிட்டு வெளியே அப்படியே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி நீட்டி விட்டுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து சிக்னல் கரெக்டாக விட்டு எடுத்ததால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து சுற்றுதுங்க, ஒர்க் ஆகுது. ஸோ ஆனால் என்னென்னா கொஞ்சம் நேரம் தாங்க சுற்றுது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் சுற்றணும்ல. ஸோ அதுவும் இல்லை. ஸோ இந்த பேட்டரி ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு நான் வேறு பேட்டரி ஒன்று வாங்கி போட்டு பார்த்தேன். அதுலேயும் அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் தான் ஃபைனலாக நோட்டீஸ் பண்ணேன், இந்த பேட்டரியில் வந்து சில மாடல் இருக்குதுங்க, அதில் மாடல் நம்பர் இருக்குது. ஸோ அதே மாடல் நம்பர் போடும்போது தான் வந்து அது கரெக்டாக வேலை செய்யுதுங்க. அப்புறம் வந்து நம்ம எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி மார்க்கெட்லேருந்து 2 பேட்டரி வாங்கிட்டு வந்தாச்சு. சேம் அதே பேட்டரி. அந்த பேட்டரியில் வந்து சில லெட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே லெட்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அதே வேல்யூ இருக்கிற மாதிரி பேட்டரி வந்து கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். கைஸ், இந்த பேட்டரியை சால்ட்ரிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுற்றி டேப் அடிச்சிடலாம். அப்போ தான் 2 பேட்டரியும் வந்து ஆடாமல் அப்படியே கரெக்டாக நிற்கும். ஸோ அவ்வளோதான், வந்து பேட்டரியை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடையில் வச்சு செக் பண்ணி பார்த்ததில் ஓகே தான், நல்லா தான் சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவே வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா இதில் வந்து டெயில் மோட்டர் சுற்றலை, அதுக்கப்புறமா பேட்டரி இஷ்யூ, ஸோ நிறைய 2-3 ப்ராப்ளம் இருந்ததுங்க. இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம அவுட்டோரில் எடுத்துகிட்டு போய் இதை செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. இதுக்காக நான் ஒரு சின்ன ஹெலிபேட்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. ஏன்னா மண்ணில் வச்சு விடும் போது ஸ்லிப்பாகி அது கீழே விழுந்துச்சுன்னா பிளேடெல்லாம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு சின்ன ஹெலிபேட் மாதிரி ரெடி பண்ணேன். ஆனால் வந்து இதை நான் எடுத்துகிட்டு போகாமல் கடையிலே வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டேங்க. ஸோ இப்போ அவுட்டோர் வந்து நம்ம ஃப்ளை பண்ணி பார்க்குறோங்க. என்ன கண்ணா பின்னான்னு சுற்றுதுங்க. ஆனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபலர் பிளேடு மட்டும் தாங்க சுற்றணும். ஹெலிகாப்டர் ஸ்டேபிளாக இருக்கணும். ஆனால் இது என்னன்னா ஹெலிகாப்டரும் சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணி
இவ்வளோ ரெடி பண்ணி இந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிட்டரில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது. ஆல்ரெடி நம்ம ஒரு சின்ன ஹெலிகாப்டர் ரெடி பண்ணோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது கொடுத்துருந்தாங்க டிரான்ஸ்மிட்டரில். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த சுற்றுறது வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஃப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃப்ளை பண்ணி பார்க்குறோம். நல்லா தாங்க போகுது இது வந்து. ஆனால் என்னென்னா ரொம்ப ஹைட்டாக போயிடுது. ஹைட்டாக போனோன்னே என்ன ஆகுதுன்னா ரேஞ்சு கட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து நார்மலாக இந்த சின்ன டாய் ஆர்சி ஹெலிகாப்டர்லாம் நடக்கிறது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம இது வாங்கி நம்ம ரெடி பண்ணோம். ஸோ பறக்கிறதுலாம் நல்லா தான் பறக்குது. ஆனால் வந்து என்னென்னா ஹைட்டாக போகும்போது ரொம்ப எங்கேயோ போயிடுது அது. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஆல்ரெடி பக்கத்தில் ஒரு காம்பவுண்டில் போய் விழுந்து அதுக்கப்புறமா நம்ம எகிரி குச்சி கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நம்மளும் விடுறதா இல்லைங்க. இது வந்து எப்படின்னா வந்து பறக்க வைக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி இப்போ இந்த அளவுக்கு பறக்க வச்சுருக்கோம். ஆனால் என்னென்னா வந்து கொஞ்சம் தூரம் போகுது, அதுக்கப்புறம் கட் ஆகிடுது. ஸோ அப்புறம் ஃபைனலாக நான் நோட் பண்ணுங்க, இதில் வந்து என்னென்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மட்டும் தான் வேலை செய்யுது, லெஃப்ட் சைடு வந்து திரும்ப மாட்டேங்குது. ஸோ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பறந்து போய் எங்கேயும் வெளியே விழுந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு கயிறு போட்டு கட்டிட்டேங்க. ஏன்னா இது ஸ்டெபிலிட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு நான் அந்த கயிறில் கட்டியிருக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. அந்த லெஃப்ட் ரைட் திரும்புறதுல மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதையும் சரி பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை. ஸோ இந்த மாதிரி ஆர்சி டாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட பல்லாவரத்தில் வாங்கினது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையுமே ரெடி பண்ணிவிட்டு வீடியோவை போடுறேன். ஒரு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி ஒரு ஆர்சி ஹெலிகாப்டர் வந்து நான் சீக்கிரமே அன்பாக்சிங் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.